புறஜாதியை போய், அதாவது தேவனை அறியாதவர்களை போய் கொண்டு வந்துடுறான். சபையில் கொண்டு வந்துட்டு பாஸ்டர்கிட்ட அம்மா கிட்ட போய் சொல்லிடுறான், அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிடுறான். என்ன சொல்லிடுறான்? இந்த மாதிரி இது இல்லாட்டி கல்யாணம் பண்ணி வைக்காட்டி நான் செத்தே போவேன் அப்படிங்கிறான். அந்த வயலுக்கு தெரியாது, பண்ணத்தான் சாவ போகிறான். இந்த அப்பா அம்மாவும் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தேவனை விட, சர்ச்சை விட, பிரமாணத்தை விட, எல்லாத்த விட எது முக்கியம் தெரியுமா? பசங்க முக்கியம். கொண்டாந்து பாஸ்டர்கிட்ட கேட்குறது, பாஸ்டர் பையன் சொல்கிறான் செத்து போவானா, ஏதாவது பார்த்து கொஞ்சம் பண்ணி வைங்க. அதெல்லாம் பண்ணி வைக்க முடியாது, அதெல்லாம் பண்ணி வைக்க முடியாது. ஒரு மிருகத்துக்கு இல்லாத, நான் ஒரு மிருகத்துக்கிட்ட இருக்கிற நல்ல குணம் பையன்கிட்டையிலையும் பொண்ணுக்கிட்டையிலையும் வளர்த்துருக்குறோம். அது போய் அசுத்தமானதோடு கூட கலக்கிறது. நாம் இங்கே திருப்பியும் சொல்கிறேன், நம் ஜாதியை பற்றி பேசல, எதை பற்றியும் பேசல, அவிசுவாசத்துக்கும் விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பேசுகிறோம். தேவனை அறிகிறதுக்கும் அறிகாரத்துக்கும் உள்ள வித்தியாசம், பாவ மன்னிப்பு பெற்றவனுக்கும் பாவ மன்னிப்பு பெறாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். கொண்டாந்து சர்ச்சில் வைக்கணும். நல்ல பாஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, முடியாதுன்னு சொல்லிடுவாங்க நேரடியாக. இது பலிபீடம், இது பரிசுத்தமானது, இந்த பரிசுத்தமான பலிபீடத்தில் சுத்தமான மிருகத்தை மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? பலி கொடுக்க முடியும், அசுத்தமானதை பலி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இதுக்குன்னே கொஞ்சம் பேர் கடை திறந்து வச்சுருக்கிறான். போன உடனே ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாயை வாங்கிக்கிட்டு எங்கேருந்து வந்துச்சு, யாருக்கிட்ட வந்துச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது, உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடறான்னு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கக்கூடாது, அவன்லாம் மனுஷனே கிடையாது. அதில் எப்படி பாஸ்டராக இருக்க முடியும்? இன்றைக்கி சுத்தமானதையும் அசுத்தமானதையும் கொண்டு வந்து தேவ பலிபீடத்தில் நிற்க வைக்கக்கூடிய ஆசாரியர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நீங்களே முடிவெடுக்கணும், நீங்கள் சொல்லிடணும், இந்த தம்பி இது ஆகாது, இது நடக்காது. ஒரு தாய் சொன்னால் தன் மகளை பார்த்து, அவிசுவாசியோடு கூட திருமணம் செய்வதற்கு நான் ஒரு நாளும் தடை செய்ய மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், சான்ஸே இல்லைன்னு சொன்னா. மகள் சொன்னா, நான் உங்ககிட்ட வந்து பர்மிஷனே கேட்கல, நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னா. அந்த அம்மா சொன்னா, நீ இன்ஃபர்மேஷன் கொடு, பர்மிஷன் கொடு, நான் ஜெபம் பண்ண போகிறேன் பார்த்துக்கண்ணா. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணா, நடந்தது என்ன தெரியுமா? மகள் திரும்பி வீட்டுக்கு பத்திரமாய் வந்து விட்டாள். இதுதான் ஒரு தாயினுடைய, ஒரு தகப்பனுடைய வேலை. சுத்தமானதை அசுத்தமானதோடு கலக்க ஒத்துக்கக்கூடாது, அது கலக்கவும் கூடாது. இன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உலகம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக தான் இருக்கும், பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதுமாகத்தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும். ஆனால் அது ஒரு நாள் மரணம். சில நேரத்தில் நித்திய ஜீவனுக்கான விருட்சம் பார்க்கறதுக்கு அழகாக தெரியாது, பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் கர்த்தர் கொடுக்குற நித்திய ஜீவன் அந்த ஜீவ விருட்சத்துக்குள்ளே இருக்கிறது. சில நேரத்தில் கர்த்தர் கொடுக்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது, ஆனால் கர்த்தர் கொடுக்கறது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும், அது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்.